Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம The Greatest Estate Developer Manhoவோட சாப்டர் 21 இருந்து 24 வரைக்கும் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாஸ் அண்ட் அனிமி சீரிஸ்லாம் வேணும்னு இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 21 ஓப்பன் பண்ணா இப்போ இவங்க இருக்காங்களே நார்தர்ன் வேஸ்ட்லேண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா யாருமே கால் வைக்காத இடம். அந்த இடத்த வந்து யார் வந்து பாதி வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு சேர்ந்தது, இன்னொரு பாதி இடம் யாருக்கு அப்படின்னா விஸ்கவுண்ட் லக்கோனான்றவனுக்கு சொந்தமானது. அவன் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்போ இந்த இடத்த டெவலப் பண்ண உடனே அதை ஆட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த லேண்ட் இதுக்கு முன்னாடி அவனுக்கு தான் சொந்தமா இருக்கு, ஆனா அது இப்போ முடிய போகுதுன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து உங்களோட லேண்ட், இதுல வந்து நாங்க அத்துமீறி வந்துட்டோம், சோ அதனால வெளியே போக சொல்றீங்க அதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா இந்த லேண்ட்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா இங்க வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லும் போது, ஏய் நோபல் மேன் பேசிட்டு இருக்கும் போது குப்பை நீ ஏன்டா குறுக்குல பேசுற, வாய மூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் கலாய்ச்சி விட்டுற நம்ம ஹீரோ. வணக்கம், என்னோட பேர் தான் லாய்ட் ஃப்ரெண்ட்ரா, நான் தான் பேரோனோட ஃபேமிலியை சேர்ந்தவன். ஓ உன்னை பத்தி எனக்கு தெரியும், இதான் ரொம்ப ரூடா நடந்துக்கிறேன் அந்த குடிகாரன் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். உங்க அப்பனை கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட நான் பேசணுன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன பேசுறது கேட்கல, ஏன் சும்மா இருக்குன்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. நீ பேசுறது எனக்கு நல்லா கேக்குதே, கொஞ்ச நேரம் வாய மூட்டேரு, காதல் இது பூதுச்சு நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காவ. எங்கப்பா பூச்சி அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்க. யோ அவனை கலாய்க்கிறியான்ற மாதிரி கூட இருக்க சோல்ஜர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து ஒரு ஆக்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். லேண்ட் ஆக்ட் ஆஃப் கிங்டம் டைட்டில் 301 ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா சட்டத்தை பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு லேண்ட் வந்து 100 வருஷமா யாரும் கைகால் வைக்காம இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு நார்மலான புறம்போக்கு லேண்ட் மாதிரி ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டை யாராவது ஒரு ஆட்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை பராமரிச்சு அதுக்குள்ள ஏதாவது ஒரு விதையை விதைச்சு அதுல இருந்து அவங்க பயிரிட்டு விளைச்சலை எடுத்தாங்க அப்படின்னா அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தமாகும். அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த லேண்ட் வந்து சொந்தமா இருந்தது, சோ அதை வந்து 100 வருஷமா அவங்க தொடாமலே இருந்தாங்க, எந்த ஒரு ஆட்களுமே அங்க வந்து வாழாம இருந்தாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்த சரி பண்ணி அங்க வந்து விதைகளை விதைச்சு அதை வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பயிருமே முளைச்சு விட்டுருக்கான். நம்ம இவங்களை குத்துருப்பான் இல்லையா சில சீட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோவோ ஏதோ வந்து விதைச்சு விட்டுருக்கு போற, அதை எடுத்து வந்து காமிக்கிறான். ஒரு பொட்டேட்டோ விளைஞ்சாலும் போதும், பொட்டேட்டோ ஆனியன் கூட தெரியல, அது வந்து இங்க ஃபார்மிங் பண்ணதுக்கான ஒரு அடையாளம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த லேண்ட் இப்ப நம்ம ஹீரோக்கு சொந்தமானது, இது வந்து சட்டத்திலே இருக்குன்ற மாதிரி சொல்லி விட்டுறான். இதனால தான் வந்து முன்னாடி ஹீரோ வந்து இவங்க விதையை கொடுத்து அமைச்சிருப்பான், நம்ம வந்து சில பூச்சிகளை ஓட்ட வேண்டியிருக்கு, இது வந்து விதை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த பைத்தியக்காரங்க வந்திருக்காங்க. இந்தாங்க இது என்னோட கிஃப்டா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தை கொடுக்க, யாரா அந்த பையன் என்ன சட்டலாம் பேசிட்டு இருக்கான், இவ்வளவு பிளான் எல்லாம் போட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அது கையில வாங்கிட்டு என்ன பண்றான்னா சைலண்டா அங்க வந்து போயிடுறா. ஏன்னா அது நம்ம ஹீரோவோட இடம் அப்படின்றதுனால வெளியே போட பரதேசி அவன் துரத்தி விட்டுறான். எப்பா கடவுளோட கனவுல வந்து என்ன சொன்னாரா, நான் இந்த மாதிரி சட்டெல்லாம் பேசுறேன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ரத்தம் உரிய டைப் எல்லாம் நிறைய பார்த்துட்டேன், அதெல்லாம் அடிக்கிறதுக்காக தான் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். அவ்வளவுதான் அங்க இருக்காங்களா என்ஜாய்மெண்ட் ஆயிடுது, ஏ இந்த லேண்ட் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றான்னா, நான் உனக்கு சேர் பண்ண சொன்ன மூட்டு போய் வேலையை பாருங்க போங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவனோட டைமே வந்துச்சு. அதாவது இந்த மழை இங்க தேங்கி நின்னுச்சு அப்படின்னா இது வரைக்கும் அவன் பண்ண வேலைங்கெல்லாம் வேஸ்டா போயிடும். பட் அதுக்கு தானே பிளான போட்டிருக்கான், சோ அதுக்காக தான் காத்துட்டு இருக்கான். அப்ப கொடையை பிடிச்சிட்டு இருக்கான் ஜேவேர். அவன் வந்து அந்த வாட்டர் வீலுமே செட் பண்ணிட்டான். சோ வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஒண்ணு கூட அங்க தேங்கவே இல்லை. அவன் சொன்ன மாதிரி பக்காவான ஒரு இது வந்து உருவாக்கி வச்சுட்டான். அதனால அவனுக்கு ஏகப்பட்ட ஸ்கில்ஸுமே கிடைக்குது. 3D 2D பிரிண்டிங், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பேர் இவனை வந்து பிரைஸ் பண்றதுனால இவனுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லையா ஆர்பி டோக்கன், அது வந்து 1300க்கு மேல எகிரி விட்டுருது. அவர்தான் டபுள் ஆஃபர்ன்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த லக்கோனா சிட்டில தான் காட்டுறாங்க. அவன் செம்ம கடுப்பாடுறான், என்ன தைரியம் தான் அந்த மாதிரி பண்ணிருப்பான். அப்பனா அவன் மொத்தமா பிளான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா இந்த மாதிரி ஹீரோ அந்த லேண்டை வந்து இப்ப ஆக்கிரமிச்சு, அதாவது அதை வந்து சரிப்படுத்தி வச்சுட்டான் இல்லையா, அங்க வந்து மக்களை வந்து குடியேற சொல்றான். அந்த இடத்துல அவங்க 5 வருஷம் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த லேண்ட் அவங்களுக்கு கொடுத்துறானா. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயா இருக்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து கண்டிப்பா அவங்க நிறைய ஃபார்மிங் பண்ணி இவனுக்கு செம்மையான காசு வரும். ஸோ அந்த பிளான் தான் போட்டிருக்கான். அந்த லேண்ட் எனக்கு கண்டிப்பா வேணும், அது என்னோட லேண்டா, எனக்கு பயிர் எரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து ஆளுங்க எல்லாம் கூப்பிடு, நாம ஒரு பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை தீட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ சில நாட்கள் கழிச்சு ஹீரோ வந்து அப்படியே தூக்கத்துல ஏஞ்சிக்கிறான். செம்மையா தலைவலிக்குது அவனுக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை நம்ம நைட்ல ஒர்க் பண்றோம் இல்லையா அதோட பிரஷர் தான் நினைக்கிறேன்ற மாதிரி எழுச்சிக்கிறான். அப்போ நம்ம ஜேவரி எழுந்துக்கிறான். அவனுக்குமே தலைவலிக்குது, ஒண்ணுமே புரியல இவனுக்கு, எப்படி அது எல்லாருக்கும் தலைவலிக்குது, இது என்ன சாப்பிடல என்ன கலந்துட்டானுங்களா, வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 22 ஓபன் பண்ணா அவனுக்கு மட்டும் இல்ல, அங்க அவனுக்கு வீட்டுல வேலை செய்யறாங்க அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா பீப்புள் எல்லாருக்குமே செமையா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இது அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ பெரிய பிரச்சனை. ஆனா அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே நடக்காது. அப்பதான் அவனுக்கு புரியுது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. சோ நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு தெரியுது அவங்களோட தண்ணில டைஸோட வேஸ்ட்டை கலக்குறாங்க. அதாவது அந்த லக்கோனா சிட்டி இருக்கு இல்லையா, அங்க டை தான் வந்து ஃபேமஸ். அவங்க கண்ட்ரில பாத்தீங்கன்னா அந்த டைஸ்க்காகவே வந்து ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் நடக்கும். அந்த டையோட வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்களோட ஆத்துல கலக்குறாங்க. ஹீரோக்கு செம கடுப்பு ஏத்துது. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவங்க கிட்ட வந்து அந்த லக்கோனாவோட சோல்ஜர் வந்து பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களோட இந்த லேண்ட் இருக்கு இல்லையா அது வந்து எங்களுக்கு குடுத்துருங்க, ஃபுல்லா கூட கொடுக்க தேவையில்ல, பாதி குத்தாலே போதும், அப்படி பண்ணீங்கன்னா அந்த டையோட வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா அதை கலக்கிறது நிறுத்திடுவோன்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் பண்ணது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம கடுப்பாவறாரு. சட்டத்துக்கிட்ட நான் போவேண்டா, அவங்க எல்லாரும் தண்டிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கத்திட்டு இருக்க. சட்டத்துக்கிட்ட போவீங்களா, கோர்ட்டுக்கு நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா அட்லீஸ்ட் 2 வருஷமாச்சு ஆகும். 2 வருஷம் அந்த இதுவை கலந்தோன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் வந்து பக்கத்து நாட்டுல இருந்து தண்ணி வாங்குனீங்கன்னா உங்களோட காசெல்லாம் அதுக்கே போகும், கடன் எப்படி அடிப்பாகும்,
உன் மக்களை எப்படி காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என் பையன் உங்களை சும்மா விட மாட்டான்டா, அவன் இந்த ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இதை வந்து கட்டியிருக்கான், அவன் கண்டிப்பா உங்களை அடிப்பாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் இங்க இருந்து கிளம்புறேன், முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி அவன் கிளம்ப ட்ரை பண்ணேன். அவன் மூஞ்சில வந்து அடி விழுது. நடன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தந்துட்டு வந்துட்டு இருக்கா. வந்த உடனே நைனா அந்த பரதேசி நாய்ங்க நம்ம டையோட ஃபேக்டரி வச்சிருக்கானுங்கல்ல, அதுல இருந்து வேஸ்ட் எல்லாம் தண்ணியில கலக்குறாங்கன்ற மாதிரி சொல்ல, யாரை பார்த்து பரதேசின்ற மரியாதை கொடுன்ற மாதிரி பின்னாடி கத்திட்டு இருக்கா. டேய் லூசு, பரதேசின்னு சொன்னா வேற நாடா சொல்றதுன்ற மாதிரி அவனை கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காடா. என்ன தைரியம் தான் இன்சல்ட் பண்ணிட்டு போகணும், சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனை வெட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன பண்றானா, டியூவல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு சும்மா பரட்டி எடுத்துட்டு இருக்கான். அவன் கையில தான் மண் தோண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு எவ்வளவுதான் அடிக்க முடியுமோ அவனோட வெறுப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த காண்டை எல்லாத்தையும் காட்டி கைகால உடைச்சு மூஞ்செல்லாம் வீங்க வச்சு சரியான அடி அடிச்சு அவனை வீட்டுக்கு பார்சல் பண்ணி அமைச்சிடறான். அவங்க அப்பாக்கே செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிடுது பார்த்து. அவன் கேஸ்டலுக்கு போறான் பாருங்க, அந்த லாடு செம்மையா கத்திட்டு இருக்கா. டேய் ஒரு பொடி பையனை போய் அடிச்சு வாடானா நீ அடி வாங்கிட்டு வரியடா. சரி விடு, இதே நம்ம ஒரு இதுவா வச்சுக்கலாம். என்னன்னா ஒருவேளை அவன் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போனாங்கன்னா உன்னை வந்து அசால்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டோட கேஸை வந்து இன்னும் பெருசா வலிப்போம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு அது நல்லா தெரியும். அதனால என்ன பண்றான், கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போக தேவையில்ல, இந்த பிரச்சனையை நம்மளே ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவங்க வந்து தண்ணி ரிசோர்ஸ் இப்ப அந்த லெக்கோனா சீட்ல இருந்தா வருது, அதை வந்து இவங்களுக்கும் தனியா எடுத்துட்டு வரணும், இவங்க ஒரு தனி ரிசர்வாயர் மாதிரி கட்டணும்ன்ற மாதிரி ஒரு பிளானை போடுறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றானா, ஒரு சின்ன குளம் மாதிரி வந்து கட்டிக்கிறான். கட்டி மங்குடி ஹிப்போபொட்டாமஸ் இருக்காரு இல்லையா, அவளை கூப்பிட்டு வந்து தண்ணி வந்து ஊத்திக்கிட்டு இருக்காப்ல. இது வந்து இப்போதைக்கு டெம்பரரியான சொல்யூஷன் தான். ஆனா மக்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். பக்கத்துல ஒரு அருவி இருக்கு, அங்க இருந்து வந்து இவங்க தண்ணி எடுத்துட்டு வரணும். அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து மேக் பண்ணிருக்கான். அது லாஸ்ல போவோம், ஆனா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் 100 டைம்ஸ் மேல நான் ப்ராஃபிட் பாக்குறேன்ற மாதிரி அவன் சொல்றான். ஒரு சில மாசங்களுக்கு கழிச்சு காட்டுறாங்க, அந்த லெக்கோனா சிட்டில இருக்க லார்டுக்கு செம்ம டென்ஷன். அது எப்படி அவனுங்க சர்வே பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்க வரதா வந்து சொல்றாங்க, அவன் வந்து உங்களை மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது அந்த பரதேசி எதுக்காக இங்க வந்தா, சரி உள்ள விடுன்ற மாதிரி கூப்பிட அவன் என்ன சொல்றானா, உங்களோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். என்னது என்னோட ப்ராப்ளமா, ஆமா உங்களோட டை ஃபேக்டரியில இப்ப அடி வாங்கிட்டு இருக்குல்ல அந்த ப்ராப்ளம் தான்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த டை ஃபேக்டரியை யூஸ் பண்ணி அவன் வந்து கலர் பண்றாங்க இல்லையா, அந்த கலர்லாம் வந்து டிம் ஆயிட்டு போயிட்டு ஒரு மாதிரி இதுவா வந்துருது. அது காரணம் நம்ம ஹீரோ. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 23 ஓபன் பண்ணா ஹீரோ என்ன பண்ணா அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது இல்லையா, சோ அதனால அவங்களுக்கும் தனியா ஒரு ரிசர்வாயர் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறான். அதனால பக்கத்துல இந்த ஆறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பைப் லைன் வந்து உருவாக்குறான். பைப் லைன் உருவாக்கிட்டு அதை வந்து மலைகளை தாண்டி எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதனால ஓல்டன் ரோம்ஸ் வந்து இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டேம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த டேம் வந்து பில்ட் பண்ணிருக்கான். அங்க வந்து நிறைய லைம் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு. சோ அந்த லைம் ஸ்டோன்ஸ்லாம் உடைக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டு ஜேவியர் வச்சு உடைச்சிருக்கான். அது எல்லாமே தண்ணியில கலந்துருக்கு. சோ அந்த தண்ணி தான் வந்து இந்த லெக்கோனாக்கோ வந்திருக்கு. அதனால தான் அவங்க டை ஷாப் செருப்படி வாங்கியிருக்கு. உங்களோட டைல இப்போ வந்து கலப்பட உண்டான மாதிரி கலரே இல்லாம இருந்திருக்குமே, அதெல்லாம் நீங்க சம்மடி வாங்குறீங்க இல்லையான்ற மாதிரி சொல்ல, இதை நான் கோர்ட்டுக்கு திரும்ப போன்ற மாதிரி ஒரு கத்த. கோர்ட்டுக்கா, அது 2 வருஷம் ஆக முடியாது கேஸ், அதுக்குள்ள உன்னோட கண்ட்ரி நாசமா போகும். என்ன சொல்ற, என்ன பண்ணுற, போட்டுக்கலாமா சண்டே கோர்ட்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரிப்பா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன், இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் இங்க கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பலானா, எனக்கு கோர்ட்ல ஏகப்பட்ட பேர் தெரியும், எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இருடா அவனை சும்மா விட மாட்டா, யாருன்றதை காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். இவனும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். அவனுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குப்பா, அவன் என்ன பண்ணிட்டான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல, கூடிய சீக்கிரம் அவன் நம்ம காலில் வந்து விழுவான், பொறுத்து இருந்து பார், இதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். மனசுல ஏதோ பிளானை வச்சிருக்கான் போல. அவன் சொன்ன மாதிரி ஒரு மாசம் கழிச்சு அவன் என்ன பண்றான், காலில் முட்டி போட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிச்சிடறான். என்னதான் அவனுக்கு சப்போர்ட் இருந்தாலும் அந்த கேஸ்ல வின் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுல வின் பண்றதுக்குள்ள அவன் கண்ட்ரி அழிஞ்சிடும். அதனால அவன் வந்து இப்ப ஹீரோவை ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். ரொம்ப வந்து கெஞ்சி கேட்கறானா, சரி நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறன்றதுனால செய்யலான்னு தோணுது, ஆனால் ரொம்ப நெக்ல பேசினீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க வெக்கமானத்தெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட இப்படி வேண்டி கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி அவன் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கறானா. அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சிக்னேச்சரை போட்டு கூட அது போதும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன்னா ஒரு இது எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு பயமாயிடுது. என்னன்னா அந்த வாட்டரை வந்து அவனுக்கு தரேன்னு சொல்றான், ஆனா அதுக்கு செம்மையான காஸ்ட் கேட்கறான். அந்த காஸ்ட்டை நீ தரல அப்படின்னா தரமாட்டேன், ஏன்னா அந்த காசோட வேல்யூவை சொன்னதே நீ தான், ஒழுங்கா வேணும்னா சைனை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வந்து அவங்க அப்பா கையில கொடுக்குறான். அவர் அதை பார்த்து செம்மையா பயந்துட்டு, இவ்வளவு காசு எப்ப கலெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்களோட கடனையும் அடைச்சிட முடியும், அது மட்டும் இல்லாம மிச்ச காசும் இருக்கும். இதெல்லாம் பண்றதை பார்த்து ஜேவியர் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் அந்த விஸ்கன் கூட சண்டையை வலிச்சான், அதுக்கப்புறம் அந்த இது வந்து காலில் விழ வச்சு அவனே கதற விட்டான், இவன் உண்மையா ஒரு டெவில் தண்டா அப்படின்னு. அந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா எண்ட் டைமே போடல. அதாவது எவ்வளவு நாளைக்கு அவங்க தண்ணி வாங்குறாங்களோ அவ்வளவு நாளைக்கு அந்த காசு கட்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா அந்த விஸ்கன் செத்த பிறகு அவரோட ஜென்ரேஷன் இவனுக்கு அடிமையா இருக்கணும். எவ்வளவு இன்சல்ட் பண்ணா அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப செருப்படி அடிச்சிட்டு இருக்கா ஹீரோ. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஆள் தான் நம்ம. மூஞ்ச பார்த்து எனக்கு பயமா இருக்குடான்ற மாதிரி சொல்ல, எடுத்து பயமா இருக்கா, நான் சந்தோஷமா இந்த கான்ட்ராக்டை பார்த்து. சரி அதெல்லாம் விடுப்பா, நீ அந்த ஆர்க் ட்ரைப்ல இருந்து ட்ரெஷர் வாங்கினு சொன்ன இல்லையா, அது வந்து கிரிமோன்ற அக்கௌண்ட் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து அது வேணுமா, அதுக்கு பதிலாக வந்து எக்யூப்மெண்ட் சாரதா சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்லவும், அவர் நினைச்சிருந்த புதுசாக வாங்கிருக்கலாமே, இதே வாங்குறாருன்ற மாதிரி கேட்கும்போது ஏதோ ஸ்டாச்சு பில் பண்றாரான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கிரிமோன்றவர் தான் காட்டுறாங்க. அவர் வந்து இது தண்ணியை பார்த்துட்டு இருக்காரு, அங்க ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டரையுமே முடிக்கிறாங்க. சாப்டர் 24 ஓபன் பண்ணா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து எங்கே வெளியே போறானா, அது வெறும் 10 ஆட்கள் இருந்தா போதும் செலவு கம்மியா இருக்குன்ற மாதிரி இவன் கையில ஜேவியர்கள் சொல்லியிருப்பான். அது அவங்க அப்பா கையில சொல்றாரு. எனக்கு அது புரியுது, நீங்க பயப்படாதீங்க மாஸ்டர், நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது நான் பயப்படலாம். அந்த விஸ்கவுண்ட் வந்து பாதி லேண்ட் கேட்கும்போது நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனாலும் வந்து அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு நான் சண்டை போட்டேன். ஏன் தெரியுமா, என் பையன் அதுக்காக வந்து பயங்கரமா போராடி இருக்கான். நான் அவ்வளவு பெரிய லார்ட்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க ரொம்ப
வந்து கருணை உள்ளவர்ன்ற மாதிரி தான் சொல்றான். ஏன்னா ஜேவியர் சின்ன வயசுல வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டு கோல்ட்ல இருக்கும்போது இவர் தான் வந்து காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாரு. எப்பா நான் கைண்டா இருக்கேன் அது ஓகே, ஆனா வந்து எனக்கு லார்டா வந்து என்னோட மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இந்த லாய்டு வந்து வேற, அவன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளுப்பா, மக்களுக்கு என்ன தேவைன்றதை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு பார்க்கறதுக்கு பண பைத்திய மாதிரி தெரியல, இருந்தாலும் அவன் பண்ற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. இனிலேருந்து நீ அவனை மானிட்டர் பண்றதை விட்டு அவனை வந்து பாதுகாக்கிற ஆளாரு, நீ தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கிறாரு. அவனும் ஓகே சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள எப்படின்னா அவனை நல்லவனாவே யோசிக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுல இவன் ஜேவியர் காப்பாத்தின பிறகு அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா அவனை வந்து நைட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவனே சொல்லியிருப்பான், என்னோட கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இவர் வந்து உடன் ஸ்வாட கையாலே காவ பண்ணி அவனுக்கு கொடுத்திருப்பாரு ஒரு கிஃப்ட் மாதிரி. அவன் அதை சந்தோஷமா வச்சுட்டு இருப்பான். ஆனா நம்மால் என்ன பண்றானா, அவன் சின்ன வயசுல இருந்து இந்த மோசமானவன் இல்லையா, அதாவது நம்ம ஒரிஜினல் ஹீரோ கிடையாது, அந்த கதையோட ஆளு. அவன் வந்து இவன் அனாதை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன் ஸ்வாட எடுத்து உடச்சு தூக்கி போட்டு அவனை வந்து செமையா கலாய்ச்சி விட்டுருப்பான். அதுல இருந்து இவனை ஒரு வில்லனா தான் பார்த்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்த பிறகு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆனானா, அதனால அவன் மனசுல வந்து அந்த காயம் இன்னுமே இருக்கு. சோ அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரின்னு அன்னைக்கு ராத்திரி அவனை தூங்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அந்த இதெல்லாம் வந்து பாட ஆரம்பிக்கிறான். அவனுமே வந்து பொறுமையா தூங்குறானா, அவனை வந்து நான் ஹேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் அவன் இது வரைக்கும் பண்ண விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிட்டான். அதை நினைக்கும் போது தான் அவன் வந்து வேற பர்சனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அவனுமே அப்படியே வந்து தூங்கி விட்டுறானா. ராத்திரி வந்து எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஜன்னலை திறந்துட்டு யாரோ ஹீரோவை கொல்றதுக்காக வராங்க. யாருன்னா அந்த விஸ்கவுண்டோட ஆள் இருக்கா இல்லையா, அவன் தான். அப்படி வரும்போது ஜேவியர் வந்து அவனை தடுத்து விடுறான். அவனை செருப்படி அடிச்சு போட்டு பரட்டிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டினா அந்த விஸ்கவுண்டோட இடத்துக்கு வந்து வாட்டர் எடுத்துட்டு போக தான் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். என்னப்பா அவன் தானே ஆரம்பிச்சான்ற மாதிரி சொல்ல, இவன் ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால இவன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். அந்த கடுப்புல இவன் போறதுக்காக வந்திருக்கான். சோ அதனால தான் வந்து அவன்கிட்ட அவனை திருப்பி அனுப்பிச்சு விட்டேன். கண்டிப்பா பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வாட்டர் நம்ம கிட்ட தான் போகுதுன்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தன்ற மாதிரி சொல்லும்போது, நீ எதிர்பார்த்தியா அப்படின்னா எதுக்காக அது ப்ரிப்பேர்டா இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் நான் ஏன்டா ப்ரிப்பேர்டா இருக்கணும், அதான் நீ ஏன் கூட இருக்கேன்ற மாதிரி சொல்லி விட்டுறான். நீ வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் நைட், நீ என் கூட இருக்க வரையும் கண்டிப்பா எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாதுகாப்பேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் எந்த ப்ரிகாஷன்ஸும் எடுக்கல, ஏன்னா நீ ஏன் கூட இருக்கன்றதுனாலன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவன் சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, 5 வயசுல உன்னோட பேரண்ட்ஸ் என்னோட வில்லேஜ் வந்து ஒரு மான்ஸ்டர் கையில நீ இழந்துட்ட, அதுக்கப்புறம் வந்து விண்டரை தனியா சர்வே பண்ண, அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆள் தான் நீ, அதனால தான் நீ ஒரு பெரிய நைட் ஆயிருக்கு, அதனால தான் நான் எப்பயுமே வந்து ஃப்ரீயா நகர்ந்து போறேன், நீ என் பின்னாடி வந்து கவர் பண்றதுக்கு இருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து கிரிஞ்சா தெரிஞ்சாலும் உண்மைதான்ற மாதிரி சொல்லும்போது அவனோட மனசு வந்து மாறுது. இன்னிலிருந்து அவன் வந்து ஒரு டீசென்ட்டான மேனா நினைச்சு அவனோட அந்த மைனஸ் பாயிண்ட் இருந்து பாத்தீங்களா, அதெல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டு இவன் ஒரு நல்லவனா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சரி வா அந்த கிரமோ கிட்ட போலாம், அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்குன்ற மாதிரி கூப்பிடும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் வாஸ் அனிமே சீரிஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.